ஹாய். ஜாம்பி மூவிஸ்னாலே ஒரு ஸ்டேஜ் ஃபேசினேஷன் தான் இல்ல. இந்த ட்ரெயின் டு புசன், வேர்ல்டு வார் Z, அப்புறம் நம்ம தமிழ் சினிமால மிருதன் மாதிரி படங்களை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு பயம் கலந்த உணர்வு இருக்கும்ல. என்ன மாதிரி ஆளுங்களும் சில பேர் இருக்காங்க. இந்த ஜாம்பி அப்பாகலிப்ஸை பார்க்காம செத்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஜாம்பி அப்பாகலிப்ஸை பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை சொல்ல போறேன். இது வெறும் ஃபேக்ட்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் மட்டும் பேச போற ஒரு வீடியோ. இந்த ஹாலிவுட் டைரக்டர்ஸ்லாம் காட்டுற மாதிரி ஜாம்பி டெட் பீப்புள்ல இருந்து வர்றது கிடையாது. ஆனா லிவிங் பீப்புள்ல இருந்து வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. டைரக்டர்ஸ் ஒரு விஷயத்த காட்டுறாங்கன்னா அது ரியல் லைஃப்ல நடக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தா மட்டும்தான் காட்ட முடியும்ல. சும்மாவே இமேஜினேஷன் பண்ணி இப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஆனா அவங்க காட்டுறது பியூர் ஃபிக்ஷன். இப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு காட்டுறாங்க. ஆனா ரியல் லைஃப்ல நடக்கிறதுக்கான சான்சஸ் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். இது பியூர்லி பேஸ்ட் ஆன் சயின்ஸ், மியூட்டேட்டட் வைரஸஸ், டார்க் சைட் ஆஃப் நேச்சர். அதெல்லாம் விட டார்க் சைட் ஆஃப் ஹியூமனை பத்தியும் இதுல நம்ம பேச போறோம். ஒரு மனுஷன் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சானா என்னெல்லாம் ஆபத்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்ல போறேன். இது நம்மளோட ஹிஸ்டரியிலையும் நடந்திருக்கு. ஆனா அது வேற வேற விதமா ரிசல்ட் கொடுத்துருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப நான் சொல்ல போறது சினிமாவோ ஃபிக்ஷனோ கிடையாது. பியூர்லி பேஸ்ட் ஆன் ரியாலிட்டி. வாங்க இந்த ஜாம்பிஸ் பத்தி இன்னும் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு காஸ்மிக் குருவி, பறவையா பறக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக்கா பார்த்தா இந்த இறந்து போனவங்க எல்லாம் ஜாம்பியா திரும்ப வர முடியுமா சினிமால காட்டுற மாதிரின்னு யோசிச்சா நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா பயாலஜில மெட்டபாலிசம்னு ஒரு மேட்ரு இருக்கு. அதாவது எனர்ஜி மாலிகுல், ஏடிபின்னு சொல்லுவாங்க, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இது இருந்தாதான் ஹியூமன்ஸ்னால இயங்கவே முடியும். எனர்ஜி இல்லாம ஒரு ஹியூமன்னால இயங்க முடியாது. பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன், ஹார்ட் பீட்லாம் இல்லாம யாராலையுமே உயிர் வாழ முடியாது. ஸோ இந்த செத்தவங்க ஜாம்பியா வர்றது பியூர் ஃபிக்ஷன் அண்ட் மித். ஆனா உயிரோட இருக்கவங்க ஜாம்பியா மாறதுக்கான சான்சஸ் இருக்கா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும்னா ஜாம்பியோட நேச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லாஸ் ஆஃப் ஃப்ரீ வில், சுயநினைவே இல்லாம இயங்குறது. பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பிரைமல் அக்ரெஷன், ஒரு ரேஜ், ஒரு வெறி பிடிச்ச மாதிரி அடக்க முடியாத கோபம். பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அண்ட் தென் மைண்ட்லெஸ் அங்கர், தாங்க முடியாத பசி, எதை கிடைச்சாலும் சாப்பிடுவேன்னு சுத்துறது. பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். இதெல்லாத்தையும் வைரஸ்னாலேயோ ஃபங்கஸ்னாலேயோ ஏன் ஹியூமன்ஸ்னால கூட கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஜாம்பியை கிரியேட் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். வாங்க இதை பத்தி இன்னமும் டீட்டெயில்டா நான் ஒரு பாசிபிலிட்டிஸையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாசிபிலிட்டி நம்பர் 1, ஜாம்பிஸ்க்கு இப்ப க்ளோஸா இருக்க வைரஸ் என்னன்னா ராபிஸ். உங்களுக்கே தெரியும் ராபிஸ் வந்தா ஒரு மனுஷன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. உங்களோட கான்சியஸ்னஸ் லாஸ் ஆயிடும், லாஜிக்கை இழந்துருவீங்க, உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவ்னஸ் வரும், எக்ஸ்ட்ரீம் பசி வரும், யாரை பார்த்தாலும் கடிக்கணும்னு தோணும். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரீம் பசியும் எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவ்னஸும் சேர்ந்தா நம்ம ஹியூமன்ஸ்க்கு கெனபிலிஸ்டிக் டெண்டன்சி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிரெயினை எப்படி இந்த வைரஸ் அட்டாக் பண்ண போகுதுன்னு நான் சொல்றேன். ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கு, நம்மளோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ற ஒரு பார்ட் நம்ம பிரெயின்ல. அண்ட் அமெக்டலான்னு ஒரு பார்ட் இருக்கு, இதுதான் கோவம், சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், பசி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற ஒரு பார்ட். இப்போ இந்த வைரஸ் நம்மளோட ஃப்ரண்டல் கார்டெக்ஸை அழிச்சிட்டு அமெக்டலாவை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட கான்சியஸ்னஸ் லாஸ் ஆயிடும், உங்ககிட்ட கருணையே இருக்காது, எதை பார்த்தாலும் வெறியாவீங்க, சாப்பிடணும்னு தோணும். சலைவா மூலியமா இந்த வைரஸ் எப்படி பரவத்துக்கான சான்சஸ் இருக்கு? நீங்க சலைவாவை இன்னொருத்தவங்களை கடிக்கும் போது பரப்புவீங்க, அப்படியே வைரஸ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ராபிஸ் இவ்வளோ கொடூரமா மாறதுக்கான சான்சஸ் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். ராபிஸ் இப்போ மியூட்டேட் ஆகல, ஒருவேளை ஃபியூச்சர்ல மியூட்டேட் ஆகுது, அப்படி இல்லைன்னா கிளைமேட் சேஞ்ச் மூலியமா அது வேற ஒரு வெர்ஷனா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஏர்பார்ன் வைரஸா மாறுதுன்னு சும்மா வச்சுப்போம். அப்படி ஆச்சுன்னா இப்ப இருக்க மாதிரி ராபிஸ்க்குன்னு சொல்லி இன்குபேஷன் பீரியட்லாம் இருக்காது. அப்போ வச்சு செஞ்சிடும் நம்மள. எப்படின்னா சீக்கிரமா வைரஸ் பரவத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்கும், சீக்கிரமா சிம்டம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். நம்மளோட கான்சியஸ்னஸை நாம லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வைரஸ்க்கு அடிமையாகி டோட்டலா ஹியூமனிட்டியை பிரேக் ஆயிடும். இதுதான் ரியல் லைஃப்ல ஜாம்பிஸ் வரதுக்கான ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி நம்பர் 2,
ஃபங்கஸ் ஆஃபியோ கார்டசெப்ஸ்னு ஒரு ஃபங்கஸ் இருக்கு. இது ஆண்ட்டை அஃபெக்ட் பண்ணி ஹை பாயிண்ட்டை கூட்டிட்டு போய் அதோட கண்ட்ரோல்ல அது இல்லாத மாதிரி பண்ணி அதோட மண்டையை வெடிக்க வச்சு ஸ்போர்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா ஹியூமன்ஸ்க்கு ஃபங்கஸ்னால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஃபங்கஸ்னால ஹியூமனோட பாடி டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆக முடியாது. ஃபங்கஸ்க்கு ஹாட் என்வாயர்மெண்ட் ஆகாது. ஆனா வாட் இஃப் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச்னால ஃபங்கஸ் திரும்ப 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 எவால்வ் ஆகி ஒருவேளை ஹியூமன் பாடி டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆச்சுன்னா, ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வைரஸ் மாதிரி கிடையாது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா ஹியூமன்ஸோட நியூரோ கெமிக்கல்ஸை பப்பட்ரியா மாற்றி ஹியூமன்ஸை மெனிப்புலேட் பண்ணும். நம்ம உயிரோடு இருப்போம், ஆனால் நம்ம பாடி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. இதெல்லாம் விட ஒரு பெரிய ஷாக் என்ன தெரியுமா? WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் பிகமிங் மோர் ரெசிஸ்டன்ட்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபங்கஸ்க்கு ஹியூமன்ஸை ஜாம்பியா மாத்துறதுக்கான சான்சஸ் இப்போ இல்லாட்டியும் ஒரு பெரிய டிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல சான்சஸ் ஆர் தேர். பாசிபிலிட்டி நம்பர் 3, இது ரொம்பவே சீரியஸான பாயிண்ட். கிளைமேட் சேஞ்ச். ஆர்க்டிக் ரீஜன்ல பெர்மஃப்ராஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த வைரஸ்ங்கெல்லாம் இப்ப இருக்க ஐஸ்ல ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒருவேளை இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அந்த வைரஸ்லாம் திரும்பவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம கிட்ட அதுக்கான எந்த விதமான பிளானும் இருக்காது, ஐடியாவும் இருக்காது, வேக்சின்ஸ் இருக்காது, மெடிசன்ஸ் இருக்காது. அது நம்மள என்ன வேணா பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜாம்பியா மாறதுக்கான சான்சஸ் இப்படி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், டைனோசர்ஸ் அழிஞ்சு போச்சு. நமக்கு தெரியாத நிறைய கிரியேச்சர்ஸ் இந்த உலகத்துல இருந்து காணாம போயிருக்கு. நேச்சர் எப்பவுமே ரீசெட் பட்டனை ஒரு ஸ்டேட்க்கு மேல ப்ரெஸ் பண்ணி தான் ஆகுமே. அப்படிதான் டைனோசர்ஸும் காணாம போச்சு, அப்படிதான் மற்ற கிரியேச்சர்ஸும் காணாம போச்சு. ஒருவேளை எர்த்ல ஹியூமன்ஸ்க்கான லைஃப் போதுன்னு எர்த் நினைச்சிட்டா ரீசெட் பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணா அதுக்கான வழியும் இப்போ குளோபல் வார்மிங்ன்ற பேர்ல நாம நிறையவே பண்ணிட்டு தான் இருக்கோம். யோசிச்சு பாருங்க, இப்படி ஜாம்பிஸ் வந்தா என்ன ஆகும்? ஃபோர்த் பாசிபிலிட்டி, பிரயான்ஸ். இது நான் இவ்வளோ நேரம் சொன்ன எல்லாத்தையும் விட கொடூரமான விஷயம். இந்த பிரயான்ஸ்னா ஒன்றும் பெரிய சயின்ஸ் கிடையாது, சாதாரண விஷயம். நம்ம ஹியூமன்ஸ்ல இருக்க புரோட்டீன்ஸ் மிஸ்ஃபோல்டடா இருக்கும். அதாவது அதோட சரியான பரிமாணத்தை அடையாம போறது தான் இந்த பிரயான்ஸ். இந்த பிரயான்ஸ் ஹியூமன் பாடிஸ்ல வந்துருச்சுன்னா ஹெல்த்தி புரோட்டீன்ஸை கூட அன்ஹெல்த்தியா மாத்திடும். அப்புறம் பிரெயின்ல சின்ன சின்ன தொலைகளை போட்டு நம்ம பிரெயினையும் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்கிடும். அண்ட் அகைன் சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். கான்சியஸ்னஸை லூஸ் பண்ணுவீங்க, லாஜிக் மிஸ் ஆகும், கெனபிலிஸ்டிக் டெண்டன்சி நிறையவே வரும். இந்த பிரயான்ஸ் ஹியூமன்ஸ்க்கு வரதை கண்டு கூட பிடிக்க முடியாது. எப்படின்னு சொல்றேன் கேளுங்களேன். இது சிம்டம்ஸ் வரதை தெரிஞ்சுக்கிறதுக்கே 5 to 10 years ஆகும். இது இன்டிஸ்ட்ரக்டபிள். ஏன்னா இதை நம்மளால ஹீட் பண்ணியோ இல்ல வேற வழியாவோ கொல்ல கூட முடியாது. அண்ட் டெத் ரேட் 100%. ஒரு வேளை யோசிச்சு பாருங்களேன், இந்த வாட்டர் பாடிஸ்ல இந்த பிரயான்ஸ் கலந்துச்சுன்னா வேர்ல்டோட ஹாஃப் பாப்புலேஷன் அட் அ டைம்ல காலி ஸ்னாப் ஆவாங்க, அடிச்சுக்கிட்டு சாவாங்க. இதுதான் அடுத்த ஜாம்பிக்கான பாசிபிலிட்டிஸ்ல ஒன்னா இருக்கு. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி நம்பர் 5, கெமிக்கல் ஜாம்பிஸ் ஆர் வார்ஜோன் ஜாம்பிஸ்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்களேன், வேர்ல்டு வார்ல நார்ஜிஸ் பர்வர்டின்னு ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி சோல்ஜர்ஸை 4-5 நாள் தூங்காம சாப்பிடாம சண்டை போடுறதுக்கான பலத்தை கிரியேட் பண்ணாங்க. அண்ட் இது நார்ஜிஸ் மட்டும் பண்ணல, அதர்ஸ் ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளும் பண்ணுச்சு. இத பத்தி வீடியோ வேணும்னா கேளுங்க, இத பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஹியூமன்ஸ்ல ஈவில் பீப்புள் இருப்பாங்கல்ல, நம்ம வேர்ல்ட்ல இருக்க அந்த மாதிரி ஈவில் மனுஷங்க இந்த மாதிரி ஒரு இல்லீகல் கெமிக்கல் எக்ஸ்போஷரை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பரவ விட்டு 10 நிமிஷத்துல 10,000 பேர் அதை அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். இது சும்மா கிடையாது, ரியல் லைஃப்ல நிறைய டாக்டர்ஸ் ஷாக் ஆகியிருக்காங்க. சில கிரிமினல்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல் எக்ஸ்போஷருக்கு உள்ளாக்கப்பட்டு 4-5 புல்லட் அவங்கள போலீஸ் சுட்டதுக்கு அப்புறம் கூட வலி தெரியாம அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அதையும் தாண்டி அவங்க போலீஸே அடிச்சிருக்காங்க. இது ரியல் லைஃப்ல நடந்த விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன். இத மாதிரி அந்த 10,000 பேருக்கு ஆச்சுன்னா அவங்களுக்கு வலி தெரியாது, சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒருத்தர் அடிச்சுட்டு கடிச்சிட்டு சாவாங்க. இந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர் இஸ் நாட் அ மூவி, ஃபிக்ஷன் ஆர் எனிதிங். இது ஒரு பயோ வெப்பன். வார் வந்தா இந்த மாதிரியான ஜாம்பிஸை கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ்
நிறைய இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ நான் உங்களை பயங்குத்துறதுக்காக சொல்லலை. நம்ம ஹியூமன் ரேஸ் சர்வைவ் ஆகணும்னா நாம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். ஜாம்பிஸ்னா வெறும் வைரஸ்னாலேயோ இல்ல படத்துல வர மாதிரி செத்தவங்க மட்டும்தான் ஆவாங்கன்னு இல்லை. ஹியூமனிட்டியை தொலைச்சா நாமளும் நாளைக்கு ஜாம்பியா மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த வார்னு பேசும்போது எக்ஸைட் ஆகாதீங்க. வார் வந்தா என்ன வேணா நடக்கலாம். நாம தான் நம்மளோட உலகத்தை காப்பாற்றணும். இந்த குளோபல் வார்மிங், ஐஸ் மெல்ட்னாலலாம் நிறையவே இஷ்யூஸ் இருக்குன்ட்டு தெரியாமலே நம்ம இந்த இயற்கையை கெடுத்துட்டு இருக்கோன்ட்டு சொல்ல வரேன். இந்த ஜாம்பிஸை பத்தி சொல்லி உங்களை பயங்குத்துறதுக்காக சொல்லலை. ஆனா ஜாம்பிஸ்ன்றது எங்கேயோ தூரமா ஒரு ஃபிக்ஷன் வேர்ல்ட்ல இல்லை. நாம ஜாம்பியா மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்றேன். அண்ட் தட்ஸ் இட். சைனிங் ஆஃப். காஸ்மிக் குருவி. ஃப்ரம் அ ஸ்பாரோஸ் வியூ, எவ்ரிதிங் பிகம்ஸ் அ கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.